வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. இப்போ நான் செய்ய போகிறது இஞ்சி சட்னி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 50 கிராம் இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 6-7 வரமிளகா வச்சுருக்கிறேன். ஒரு கோழி குண்டு அளவு புளி, சிறிது கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, தாளிப்பதற்கு கடுகு உளுந்தம் பருப்பு சிறிதளவு, தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சு சூடேறினோடனே இந்த இஞ்சியை போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியோட இந்த மிளகாயும் போட்டு நான் வதக்கிறேன். இப்போ இந்த புளியையும் போட்டிருக்கிறேன், அது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த இஞ்சி சட்னி நல்லா செரிமானத்துக்கு நல்லது. வயிறு உப்புசமாக இருந்தால் இந்த இஞ்சி சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அந்த உப்புசம் சரியாயிடும். கேஸ் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நல்ல இது. இப்போ நான் இறக்கிடுவேன். இப்போ வதக்குனதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதோட சிறிது உப்பு போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த சட்னியை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிச்சிடுவோம். நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த எடுத்து வச்ச கடுகு உளுந்தம் பருப்பை போடுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். சட்னியில் தாளித்து ஊற்றியாச்சு. சுவையான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.